இந்த சாப்டர் ஒன்றாவே க்ரஸூர் அவளை வந்து நம்ம வந்து டிஃபீட் பண்ணணும். இது நம்ம ஆடுறது வந்து மேன்ஷனோட மேப்பில் தான் நம்ம ஆட போகிறோம். இவன் வந்து ஒரு மேனை வந்து ஆட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஐ திங்க் நம்ம எல்லாத்தையும் எடுத்துருவோம் கைஸ். நம்ம வந்து ஒரு அன்கவரிங் எவ்ரி சீக்ரெட்ஸ் சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுவோன்னே. இதில் வந்து நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கும். அந்த ஜேர்னலில் வந்து நோட் பண்ணி வச்சுப்போம். நம்ம அதே மாதிரி நைட் மேரில் ஆட போனோம். என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிஜமாக கைஸ் நைட் மேரில் ஆட போனோம். பட் எனக்கு வந்து தெரில, ஏன்னா இது வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் நைட் மேரு. நான் இது வரைக்கும் எந்த மோட்லேயுமே நைட் மேரில் ஆடினது கிடையாது. அண்டு அதாவது ஈஸி மோடில் எஸ்கேப் பண்ணியிருக்காங்க கைஸ். பட் நைட் மேரில் வந்து ஆடினது கிடையாது. பார்ப்போம். அண்டு வந்து நைட் மேர் மோட் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா என்னென்னா ஒவ்வொரு இடத்துக்கும் இப்போ ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. ஏன் அதே மாதிரி பேஸ்மெண்ட்லேருந்து மேலே வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நான் இந்த டைம் செத்த கணக்கு ஆடணுமா தான், பேஸ்மெண்ட்டில் வந்து நான் செத்த கணக்கு ஆடணுமா தான். அண்ட் வந்து நமக்கு வந்து ஐஸு நம்ம வந்து லாஸ்ட் நைட் மேனுன்றதுனால நமக்கும் வந்து இது இருக்குது. நமக்கு வந்து எவ்வளோ நாளும் நம்ம ஐஸ் எடுத்துக்கலாம். எப்படின்னா நமக்கு வந்து எண்ட்லெஸ்ஸாக ஐஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஒவ்வொரு ஐஸ் பார்க்க நமக்கு ஐஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து இது வந்து கொஞ்சம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் நமக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எங்கே வாரான்னு. ஸோ இங்கே ஒரு ஐஸ் இருக்குது, இந்த ஐஸ் எடுத்துக்கலாம். அண்ட் இவன் வரமாட்டான்னு நினைக்கிறேன் ஐஸ். வந்தாலும் நான் ஒன்றுத்தையும் கொடுக்க முடியாது. ஸோ அவ்வளோதான். நான் 4க்கு 30 தான், 30க்கு 4 தான் எடுத்துருக்கோம். ஐயோ கடவுளே. பேஸ்மெண்ட்டில் இருக்கலாம் நல்ல விஷயம். பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 தான் எடுத்துனேன், இப்போ 4 ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ பார்ப்போம், இந்த ரூமில் போய் பார்ப்போம். இதில் என்ன இருக்குது, இதில் வந்து ஒரு மூட்டை இருக்குது, நல்ல விஷயம். இவன் எங்கே எங்கடி போட இங்கே தான் கேஸ் போடா. திரும்பிக்கிட்டு போ லூஸு. போ நேராக போ. டாப் ஃப்ளோருக்கு போகாத, கீழே ஃப்ளோர் போ. டாப் ஃப்ளோருக்கு போகாதன்னு சொன்னால் தான் டாப் ஃப்ளோருக்கு போவேன். இவன் ஒரு 7.5 வயசு தான். ஸோ இதை எடுத்துடலாம். ஒரு வேலை கிலோ விட்டானா அந்த பார்த்துக்கலாம் நமக்கு என்ன. ஸோ அதை பார்ப்போம். இதில் என்ன இருக்குது, இதில் ஒரு 2 மூட்டை கிடச்சிருக்கு, நல்ல விஷயம். இதில் என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை. இதில் எனக்கு ஐயோ இடியில் அடிக்குது கைஸ். இடி இருக்குதா இல்லாட்டி இவன் பண்ணுறலாம் இது இல்லை. ஸோ பார்ப்போம், ஐரன் வின்ஸ் வச்சு பார்ப்போம். ஐரன் வின்ஸ்லாம் போகலான்னு பார்க்கேன். ஓகே, இப்போ பேஸ்மெண்ட்டில் இருக்கா பூஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம டாப் ஃப்ளோருக்கு ஓடிடுவோம். ஸோ டாப் ஃப்ளோரில் வந்து நமக்கு வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது. டாப் ஃப்ளோர் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ஃப்ளோர் அப்படின்னா டாப் ஃப்ளோர் தான். பட் ரொம்ப டேஞ்சரஸான ஃப்ளோர் ஏதாவது கிரவுண்ட் ஃப்ளோர், பேஸ்மெண்ட்டு கூட சொல்லலாம். பேஸ்மெண்ட்டு ஏன் ரொம்ப டஃப் அப்படின்னா பேஸ்மெண்ட்டில் ஓடுறதுக்கு நமக்கு 2 ரூம் தான் இருக்கும். அண்ட் வந்து பேஸ்மெண்ட்லேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து பேசேஜ் ரொம்ப ப்ராடாக இருக்கும். அதே மாதிரி ஓடுறதுக்குள்ள நம்ம வந்து டக்குன்னு அடிச்சிடுவான். அதே மாதிரி ஒரு இடத்துல வந்து கிட்டத்தட்ட 5 நிமிஷம் வரைக்கும் தான், 5 செகண்ட் வரைக்கும் தான் இருப்பாள். 5 செகண்ட்லேருந்து 10 செகண்ட்குள்ளே தான் இருப்பாள். அடுத்து ஓடி போயிடுவாள். இங்கே பார்த்தீங்கன்னா பழி கொடுக்குற இடமே வந்தாச்சு. பட் இனி இந்த கைஸ் ரஸ்டி தேவைப்படும். பேஸ்மெண்ட்டில் இருக்க நல்ல விஷயம். ஸோ நம்ம எந்த இடத்துல சொல்லியா வந்தோம், இந்த இடத்துல சொல்லியா வந்தோம்னு நினைக்கிறேன். எந்த இடத்துல சொல்லியா கைஸ் வந்தோம். ஐயோ நடுக்குது. ஓடிடலாம். ஏன்னா இது வந்து ஒரு யூட்டர்ன் எல்டர்ன் கைஸ், எல்டர்ன் ஏரியா. அதனால் இவன் எப்படினாலும் இது வந்து டேர்ன் பண்ணிப்பா. ஸோ பார்ப்போம் எங்கே வாடா. நேராக வந்துட்டு கீழே போடா. கீழேனா பேஸ்மெண்ட் போ. ஃபஸ்ட் ஃப்ளோர் நல்ல ஏரியா கைஸ். இவன் என்ன பண்ணுவான்னா ஃபஸ்ட்டு வந்து டாப் ஃப்ளோருக்கு வந்து ஒரு 5 செகண்ட் இருப்பாள். அடுத்து செகண்ட் ஃப்ளோருக்கு வந்து ஒரு 5 செகண்ட் இருப்பாள். கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு 5 செகண்ட் இருப்பாள். அடுத்து திருப்பி அதாவது 2 ஃப்ளோரை கவர் பண்ணுறதுக்கு ஒரு 10 செகண்ட் தான் எடுத்துப்பாள். ஆஹா, இது ரொம்ப நல்ல விஷயம் கிடையாது. ஓடு. ஏன்னா வந்து அங்கேருந்து வந்தானா ஒரே அடி இழுத்து அடிச்சிடுவா. கக்கூஸை மட்டும்தான் இங்கே பார்க்க முடியுங்க சார். என்னமோ பார்க்க முடியாதுன்னு சொல்கிறதுக்குள்ளே நம்மளை நடுங்கி பயன்படுத்துகிறா கைஸ். போ ஏழ்ற ஏதோ டேர்னிங்கில் இருக்கா, எல்டர்னில் இருக்கா கைஸ். எங்கே இருக்கா? எப்போ ஃபாஸ்ட்டாக இருமு கொஞ்சம் இதெல்லாம் நிற்கட்டும் கைஸ். அடுத்த என்ன அதுக்குள்ள இருந்துச்சு. பேஸ்மெண்ட்டா ரொம்ப மோசம். பேஸ்மெண்ட்டுக்கு போனாலே எனக்கு கல் கிளம்புது. இதில் ஒன்றுமே இல்லை. இதில் என்ன இருக்குது, இதில் ஒன்றுமே இல்லை. இதில் ஒன்றுமே இல்லை. ஜெயில் ரூமில் தான் நிறைய இருக்கும் எனக்கு தோணுது. எனக்கு தெரிஞ்சு பக்கத்துக்கு ரொம்ப ஓடிடுவோம். இது வந்து எல் ஷேப்டு. இங்கேயும் ஒன்று இருக்கும். 3 நம்பர் கரெக்டாக இருந்துருக்கேன். ஓகே, இது ஒன்று கிடச்சிருக்கு. இங்கே ஒரு மூட்டை. ஓகே, கிடச்சிருக்கு. எதுக்குன்னா
அங்கே ஒரு டேப் பார்த்தோம் பண்ணிங்கன்னா டேப்பை வந்து அடுக்கிறதுக்கான இந்த ஸ்ட்ரா தேவைப்படும். ஸோ எல்டர்ன் இருக்காளே எங்கேயாச்சும் போவா சர்வீஸு எங்கே இருக்கா? கீழே ஃப்ளோர் போகிறாலும் ஆமாம் கீழே ஃப்ளோர் போகிறாங்க கைஸ். கீழே எங்கே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறா? சரி ஓகே ஏதோ ஒன்று போ, எனக்கு அது போதும். எங்கே என்ன இருக்குது? எங்கள் 4 டிஜிட் கோடா? ஓகே கைஸ், நமக்கு 4 டிஜிட் கோடு கிடச்சிட்டு ஸோ இதையும் எடுத்துடலாம். அண்டு வந்து இங்கெல்லாம் ஒன்றுமே இல்லையே கைஸ். இவன் பேஸ்மெண்ட்டுக்கு போனோன்னா ஓடிடலான்னு பார்க்கேன். அது வந்து பேஸ்மெண்ட்டில் நம்ம ஒரு டைம் செத்துட்டோம். ஏன்னா இல்லை நைட் மேனோட ஒரே ஒரு லைஃப் தான். பட் வந்து நம்ம வந்து ஆடு பார்த்து ரிட்டர்ன் வந்துக்கலாம். ஏன்னா வந்து 30 பேக்குமே கலெக்ட் பண்ணிடுங்க கைஸ். அப்போது பார்த்து நான் வந்து கொண்டு போவேன். அதெல்லாம் ரொம்ப அதனால எனக்கு பேஸ்மெண்ட் பிடிக்கவே பிடிக்காது. இந்த கஷ்டம் இதில் வந்து பேஸ்மெண்ட் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பேஸ்மெண்ட்லேருந்து மேலே ஓடுறதுக்குள்ளே நம்மளுக்கு பிடிச்சிடுவா. இங்கே ஒரு மூட்டை இருக்குது, நல்ல விஷயம். ஸோ இங்கே வந்து ஒரு டேப் இருக்கும். அந்த டேப் மூலிமா நம்மளால் வந்து செகண்ட் ஃப்ளோர் போக முடியும். எனக்கு நான் விளாண்ட வரைக்கும் இந்த செகண்ட் ஃப்ளோர் தான் கூப்பிட்டு போயிருக்கு. ஸோ செகண்ட் ஃப்ளோர் போகணும்னு நம்பினேன். ஏன்னா வந்து அதுலேருந்து நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் போகிறது ஈஸி தாங்க. செகண்ட் ஃப்ளோர் போயிடு, செகண்ட் ஃப்ளோர் போ, நமக்கு இருக்கா டாப் ஃப்ளோர் இருக்கா, நல்ல விஷயம். கீழே போனாலே போகாத லூஸு. ஓகே பாட்டம் ஃப்ளோரில் இருக்கா, செகண்ட் ஃப்ளோரில் இருக்கா. கீழே போ லூஸு, கீழே போ லூஸு. ஏன் உயிரை வாங்குறேன்? கீழே போட்டுங்க. கீழே போனால் நம்மளால் வந்து அங்கே ஓடிட முடியும். ஐ திங்க் மீதி இருக்குது. சரி ஓகேவா. பேஸ்மெண்ட்டா? டேய் எப்போவுமே எனக்கு வந்து செகண்ட் ஃப்ளோரில் இருக்க அந்த மேன்ஷன் ரூமில் இருப்பானுங்க, இல்லாட்டி அந்த 2 டோர் இருக்குமா அங்கே இறக்கி விட்றாங்க. இப்போன்னு பார்த்து நீ வந்து பேஸ்மெண்ட் இறக்கி விட்ருக்கானுங்க. டே ஏன்டா வீடை வாங்குறீங்க? வீடை வாங்குறானுங்க கைஸ். அவனுக்கு 10 நிமிஷம் தான்டா இருக்குது, கேம்லேயே முடிக்க விடுங்க. நான் ஏன்டா என் வீடை வாங்கிக்கிட்டே இருக்கிறீங்க? அதுவும் நான் விளாடுறத விட நைட் டைம் கைஸ் அள்ளு கிளம்புது எனக்கு. இங்கே ஒன்று இருக்குது, இங்கே எதுவுமே இல்லை. இங்கே எனக்கு தெரிஞ்சு ஒரு மூட்டை எடுக்கலாம். இந்த இருக்குது நினச்ச மாதிரியே ஒரு மூட்டை இருக்குது. ஜெயில் ரூமில் எனக்கு 3 மூட்டை கிட்ட இருக்குது. நல்ல விஷயம். ஐயோ அள்ளு கிளப்புறாளே. இப்போ நமக்கு வந்து சைமல்டேனியஸ்லி 25 மூட்டை கிடச்சிட்டு டாப் ஃப்ளோரில் தான் இருக்குது. அப்புறம் இங்கே வந்துருச்சு. ஒரு வேளை கீழே வந்துட்டு நம்ம மேலே தேடலாம் சொல்லிட்டு அவன் மேலே போய்ட்டு இந்த அங்கே ஒரு மூட்டை இருக்குது கைஸ் பார்த்தேன். ஐ திங்க் 28 மூட்டை 29 மூட்டை அங்கே இருக்குது. பட்டு ஓடிடலாம். ஒழுங்கடா எதையோ அழுத்திட்டு இருக்கேன். போ டாப் ஃப்ளோரில் தானடா இருக்கா, அப்புறம் எதுக்கு இங்கே வந்துடுது? ஐயோ கடுப்பேற்றுறானுங்களே. இன்னும் 3 மூட்டை தாங்க கைஸ். 3 மூட்டை கிடச்சுன்னா தப்பிச்சிடலாம். இதை ஒரு மூட்டை எடுத்துடலாம். இன்னும் ஒரு மூட்டை தான்டா, ஒரே ஒரு மூட்டை தான் கைஸ். அவ்வளோதான். பட் இப்போ ரூமுக்கு ஓடிடுவோம். ஏன்னா இப்போ வந்து இந்த இடத்துல தான் ஏன்னா 30 மூட்டையுமே கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து என்ட்ரன்ஸுக்கு ஓடணும். இதுதான் ரொம்ப கடுப்பான விஷயம். ஏன்னா இவன் வந்து என்ன பண்ணுவானா ஃபஸ்ட் ஃப்ளோர் டாப் ஃப்ளோருக்கு போயிடுவான். சரி டாப் ஃப்ளோராக தானே இருக்கான்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு ஓட்டலான்னு பார்த்தா டக்குன்னு வந்து பிடிச்சிடுவா. செம்ம கடுப்பாயிடும் எனக்கு. ஏன்னா அது வந்து ரொம்ப மேலே இருக்கிறவன் எப்படி அதுக்குள்ளே கீழே வந்தான்ற மாதிரி இருக்கும். இப்போ டாப் ஃப்ளோரில் இருக்காளா, நான் போகலான்னு பார்ப்பேன். ஆனால் வந்து அதுக்குள்ளே வந்துடுவாங்க, கீழே வந்துடுவா கண்டிப்பாக. ஆனால் என்ன பண்ணுவேன்னா இங்கே வந்து ஒரு ரூம் இருக்கும். நம்ம வந்து டக்குன்னு டெலிபோர்ட் டைம் வந்தால் தெரியுமா, அந்த ரூம் வந்து எல் ஷேப்பில் நம்ம ஓடணும் அப்படின்னா நமக்கு மேலே வந்து என்ட்ரன்ஸ் இருக்கும் கைஸ். ஸோ தப்பிச்சிடலாம். இதில் வந்து என்னென்னா இப்போ கீழே ஃப்ளோரில் இருக்கும் போதே நம்ம ஓடினா தான் கைஸ் முடியும். நான் சத்தியமாக சொல்கிறேன். நீங்கள் வந்து கீழே ஃப்ளோரில் இருக்கும் போதே நீங்கள் ஓடிடுங்க. இல்லை அப்படின்னா நம்ம பிடிச்சி அடிச்சிடுவாங்க. ஸோ அப்போதைக்கு டாப் ஃப்ளோருக்கு போகிறா. பட் எனக்கு செகண்ட் ஃப்ளோர் ஆபத்து. ஏன்னா இப்போ ஓடுறதுக்குள்ளே அவள் திரும்பி வந்து வந்துடுவா கைஸ். டாப் ஃப்ளோருக்கு போயிட்டா. இந்த இடம் தான், இந்த இடத்துல நான் டாப் ஃப்ளோருக்கு போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஓடுவோம் கைஸ். ஓடும்போது நேராக கீழே வந்துடுவா, அப்படியே பிடிச்சி அடிச்சிடுவா. இந்த இடத்துல தான் கைஸ் நம்ம ரிட்டன் வந்தாச்சு. எஸ்கேப் பண்ணிடுவோம் கைஸ், அவ்வளோதான். ஏன்னா 30 மணி கலெக்ட் பண்ணி நம்ம இடத்துல இது வந்து செம்ம ஜம்ஸ்கேரு. அவன் வந்ததே செம்ம ஷாக் ஆகிடுச்சு எனக்கு. ஏன்னா அங்கே மேலே ஃப்ளோர் போனவன் எப்படி 5 செகண்ட்குள்ளே கீழே வந்துட்டானான்னு என்ன பண்ணுறது, ரேண்ட் பண்ணி என்ன பிரயோஜனம், அதாவது புலம்பு என்ன பிரயோஜனம் சொல்கிறேன். சரி ஓகே கைஸ், மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அவங்க ஒவ்வொரு லைக்ஸும் ரொம்ப முக்கியமான லைக்ஸு. பாய் லவ் யூ ஆல், டாட்டா பை பாய்.